இந்த வீடியோவில் நம்ம டோரிட்டோஸ் நேச்சோஸை வச்சு கிட்ஸ் ஃபேவரட்டான ஒரு சூப்பராக நேச்சோஸ் அண்ட் சீஸ் எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ இதுக்கு தேவையான டாப்பிங்ஸ் என்னன்றதை பார்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் ஆனியன் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் டொமேட்டோ பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு ரெட் கேப்சிகம், ஒரு எல்லோ கேப்சிகம் ஹாஃபாக எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது நமக்கு கலர் நல்லா வரும் நேச்சோஸ்க்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நிறையா சேர்க்க வேண்டாம், ஏன்னா சிப்ஸ்லேயே நமக்கு தேவையான உப்பு இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பீட்சா மொசரெல்லா ஷ்ரெட்டட் சீஸ் ஒரு பேக்கெட் அப்படியே ஃபுல்லாக ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் ரெடியாக வச்சுக்கலாம். எல்லாமே ஈவனாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வரும். இது நம்ம ஓவனில் பேக் பண்ணி எடுக்க போகிறதால ஒரு 350 டிகிரி சென்டிகிரேட்டில் ஃபர்ஸ்ட் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ அவன் ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம சிப்ஸையும் டாப்பிங்ஸையும் பிளேட்டில் போட்டு ரெடியாக வச்சுக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் டோரிட்டோஸ் ஜெஸ்டி சீஸ் ஃப்ளேவர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சிப்ஸை இந்த மாதிரி பிளேட்டில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே இந்த டாப்பிங்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ டாப்பிங்ஸ் இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி கரெக்டாக போட்டுக்கிட்டிங்கன்னா அது பேக் பண்ணி வரும்போது ஒவ்வொரு சிப்ஸுக்கும் அந்த டாப்பிங் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அவன் 350 டிகிரிஸ் கரெக்டாக ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிளேட்டை உள்ளே வச்சிடலாம். நாங்கள் 6 பேருன்றதால நான் 6 பிளேட்ஸ் தனித்தனியாக பண்ணி வச்சுருக்கேன். ஒரே பிளேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம எடுக்கும்போது சீஸ் எல்லாம் தனியாக ஒருத்தருக்கு போயிடும், சிப்ஸ் எல்லாம் தனியாக ஒருத்தங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த தடவை நான் 6 பிளேட் பண்ணுறதால கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். எல்லா பிளேட்ஸையும் அடுக்குனதுக்கப்புறம் மேக்ஸிமம் நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும். அந்த ஹீட்லேயே சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக குக் ஆகிடும். இப்போ அவனில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக குக் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் பிளேட் எடுத்து வெளியில் வச்சுக்கலாம். காரத்துக்குன்னு நம்ம தனியாக எதுவுமே இதில் ஆட் பண்ணலை. ஸோ வேணும்னா நீங்கள் டொமேட்டோ அண்ட் சில்லி சாஸ் மேலே ஆட் பண்ணிக்கலாம். இது இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, குவிக்காக ஈஸியாக ஒரு சீஸ் அண்ட் நேச்சோஸ் ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த ஈஸியான கிட்ஸ் ஃபேவரட் ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோடு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.